சமநாத் கேபிட்டல் மார்ட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளுக்கு நாள் வந்துட்டு அந்த பாசிட்டிவிட்டி வந்து கண்டினியூ ஆகிருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டிமிசமான ஒரு மார்க்கெட் மூவ். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் இருக்குது. அதாவது யூஎஸில் வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனை அறிவிக்கிறாங்க. ஒரு 25% வந்து குறைப்பாங்க அப்படின்றது ஒரு வைட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதோட ரிசல்ட் வந்து மார்க்கெட் நாளைக்கு தான் தெரியும். என்னென்னாக்கா இது ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெக்டேட்ன்றதுனால வந்து இது வந்து ஃபேக்டர் ஆயிருக்கா மார்க்கெட்டில். ஃபேக்ட் அப்படின்னாக்கா இந்த ரிசல்ட் வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டில் தெரிஞ்சிருக்கும். அதான் வந்து ஃபேக்ட் ஆயிருக்கான்றது டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை ஆகலையா அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். இப்போ ஒரு பெரிய அளவு ஒரு ஆஃப் சைடு மூவ் இருந்ததுனாக்கா இது ஃபேக்ட் ஆகலை. ஸோ நல்ல மார்க்கெட் மூவ் வந்துருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவ் வந்திருந்ததுனாக்கா நம்ம மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு 3 நாளைக்கு ஓப்பனிங் கேப் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி ஐபிஎல் வந்து 2 ஸ்டாக் வந்து மெயின் போர்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து அர்பன் கம்பெனி, இன்னொன்று வந்து டிவ் அக்ஸலரேட்டர். இது 2 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ விக்ஸ் வந்து ரொம்ப தட்டி இருக்குது. அது எவ்வளோ இருக்குது என்ன இதுன்றது பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 4 ஸ்டாக் நம்ம பார்ப்போம் இல்லையா. கேபிஐடி டெக்னாலஜிஸ், டாடா கன்சியூமர்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் அண்ட் ஜென்டால். ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி அண்ணனுடைய சின்ன ரிக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 2 கிளிக்கு தான் பண்ணிங்கன்னா பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும். ரைட், மார்க்கெட்டுக்குள்ள பார்க்கலாம். ஸோ விக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 10.2 வந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு 11 கீழே ரொம்ப லோன்னு சொல்லுவாங்க. இன்னும் 10.2 அப்படின்றது அப்படியே வந்து சிங்கிள் டிஜிட்டில் வந்துடுமோன்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நாளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 91 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. லார்ஜ் கேப் 86, மிட் கேப் 39, ஸ்மால் கேப் 88 அண்ட் மைக்ரோ கேப் 153 பாயிண்ட் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரே சைடில் வந்து சிங்க் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ நல்ல வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு ஒரு கேப்ஸ் வந்து பாசிட்டிவ், ஒரு கேப் வந்து நெகட்டிவில் இருந்ததுனாக்கா அது எப்போ வேணாலும் வந்து ஒரு ஜர்க் கொடுக்கலாம். பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பங்காளிகள் பேங்க் அண்ட் ஐடி பார்க்கும்போது பேங்க் 345 பாயிண்ட், ஐடி வந்து 235 பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. தென் வந்து செக்டோரல்னு பார்க்கும்போது ஒரு 50% பாசிட்டிவ், ஒரு 50% நெகட்டிவ் மாதிரி இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடில் எடுத்திங்கன்னாக்கா ஐடி வந்து 0.65% அதுதான் ஹையஸ்ட்டு. அந்த லோ சைடில் வந்து நிஃப்டி மெட்டல் வந்து 0.50 வந்து நெகட்டிவில் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கூட ஓவரால் வந்து சினாரியோ வந்து அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படலை. ரைட், தென் ஓவரால் டைரெக்ஷன் பார்க்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஐபிஓ சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து தேவ் அக்ஸலரேட்டர் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தேவ் அக்ஸலரேட்டர் வந்து 61 வந்து அதோட இஷ்யூ ப்ரைஸ். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டே முடிஞ்சது 64 ரூபா, அதாவது 5% வந்து நல்லா அப்பாகி முடிஞ்சிருக்கு. டே லோ வந்து 59, இஷ்யூ ப்ரைஸோட ஒரு ஸ்டேஜில் கம்மியாக போனால் கூட 64.5 வந்து ஹையை. ஸோ அந்த ரேட்லேயே முடிஞ்சிருக்கு. 5% வந்து அப்பாயிருக்கு. தென் வந்து அர்பன் கம்பெனி, இதுதான் வந்து ஐபிஓ கிடச்சவங்க காட்டில் வந்து செம்ம மழையாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 61% வந்து அப்போ இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 103 ரூபா வந்து அந்த இஷ்யூ ப்ரைஸு. இன்றைக்கி மார்க்கெட்டில் முடிஞ்சது 166 ரூபா. ஸோ ஒரே நாளில் வந்து லிஸ்டிங்னாலே அவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்கிறது வந்து லக்கியஸ்ட் பர்சன் யாருக்கு அந்த ஐபிஓவில் கிடைச்சிருக்கோ, ஷேர்ஸ் கிடைச்சிருக்கு, லக்கியஸ்ட் பர்சன்னு சொல்லலாம். ஸோ லோ வந்து 161 வரை போயிருக்கு, ஹை வந்துட்டு 179 வரை போயிருக்குது. ஸோ இதுதான் இதோடைய சினாரியோ. தென் நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அண்ணன் சொன்னேன் நான், 25,000 இந்த மாதிரி ஜஸ்ட் டச் பண்ணாலே போகிறோம். தென் ஃபர்தர் ரிவர்ஸ் வராது, மேற்கொண்டு வந்து 25,500 அது ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், அதை டச் பண்ண பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திருப்பம் வந்து 25 கீழே வரவே இல்லை. சொன்ன மாதிரியே வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிஃப்டியில் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு நல்ல மூமெண்ட். இன்றைக்கி வந்து 346 பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதோடைய டார்கெட் வந்து 57,500 சொல்லியிருக்கோம். அதை நோக்கி வந்து இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது நெக்ஸ்ட்டு வந்து ஐடி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட்டு ஸ்விங் ஹையிலே வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு டெசிசிவ் கார்டில் வந்ததுனாக்கா இது 39 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது நிஃப்டி வந்து
நம்ம சொந்த 25,500 வந்து ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அனதர் ஒரு 150, 175 பாயிண்ட்ஸ் தான். ஈஸியா டச் பண்ணிரும். இன்கேஸ் வந்து இதெல்லாம் நல்லாவே வந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த பேங்க் நிஃப்டி அண்ட் ஐடி 39,000 பேங்க் நிஃப்டி வந்து 57,500 வந்தது அப்படின்னாக்கா, ஈவன் ஆல் டைம் ஹை டச் பண்ணுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் வந்துட்டு நம்முடைய மிட் அண்ட் ஸ்மால் 400, இது மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250, இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி மூவ்மெண்ட்னு சொல்லலாம். இது பொறுத்த வரைக்கும் பெரிய 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 கேண்டில் இல்லைன்னா கூட வந்துட்டு நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி மூவ் ஆயிருக்கு. இன்னும் கூட 60 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ அதோடைய பழைய அண்ட் ஆல் டைம் ஹை வந்து 20,656. ஸோ இது வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலும் நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. எந்த ஒரி பண்ணியிருக்குன்னு தேவையில்லை. அதே மாதிரி பெரிய மார்க்கெட் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரொம்ப முக்கியமானது பார்க்கலாம். ஸோ டவ் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது. எகெயின் வந்து S&P 500 நேற்று ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு ஆல் டைம் ஹைலேயே இருக்குது. நாஸ்டாக் கம்போசிட் இண்டெக்ஸும் அதே மாதிரி ஆல் டைம் ஹைலேயே தான் இருக்குது. ஸோ அவங்க மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ரெண்டு மார்க்கெட்டும் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். தென் நம்ம F&Oவில் 4 ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த வகையில் கெய்னர்ஸில் இன்றைக்கி டாடா கன்சூமர், KPIT பார்க்கலாம். லூசிங் சைடில் ICICI ஜென்ரல் இன்சூரன்ஸ் அண்ட் ஜிண்டால் ஸ்டீல், இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு KPIT டெக்னாலஜிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து 3.90% வந்து நல்ல பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இது நல்ல வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்து இதோடைய மல்டி ஸ்விங் ஹை பார்க்கும்போது வந்து 1400. ஸோ அதை நோக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது. ஸோ இது நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. தென் வந்துட்டு டாடா கன்சூமர் ப்ராடக்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் மல்டி ஹை வந்துட்டு 1180, இப்போ வந்து 1136 இருக்குது. ஸோ இதுவும் வந்து அந்த ரேஞ்ச் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் தான் இருக்குது. தென் ICICI ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு டவுன்வர்ட் சேனலில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் நேற்று டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 2.11% வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக இது டவுன் சைடில் தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனலுடைய பாட்டம் பார்க்கும்போது 1760 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஜிண்டால் ஸ்டீல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அப்வர்ட் சேனலில் தான் இருக்குது. இது ஒரு அப்வர்ட் சேனலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இன்னும் வந்துட்டு ஒரு 1.87% மைனஸில் இருந்தால் கூட மேபி இங்கேருந்து திரும்பி கூட வந்துட்டு இந்த பழைய ஸ்விங் ஹை வந்து 1080 அதை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனாக்கா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேனலில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு 975 வரை கூட வந்தால் கீழே வந்துட்டு எகைன் மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுன்ற பட்சத்தில். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்த விஷயம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்த்த 4 ஸ்டாக்ஸை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி எகைன் ஒன்ஸ் அகேன் ரிக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ரெண்டுதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.